Hello aspirants, welcome to Success IAS. இந்த வீடியோவில் டிஎன்பிசி அப்கமிங் குரூப் 2, குரூப் 4 அண்ட் குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட சாலிடாக ஒரு 6 months டைம் இருக்குது. இந்த 6 months டைமை எப்படி நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி என்னென்ன புக்ஸ் எல்லாம் கம்பல்சரியாக படித்து இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இப்போது ஜான்வரியில் இருந்து, அதாவது இன்னும் 4-5 days இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான புக் லிஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன புக்ஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ புக் லிஸ்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே படித்தவங்க ஆல்ரெடி படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணி பார்க்குறதா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத மல்டிபிள் டெஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நம்ம அட்டன் பண்ணி பார்த்துட்டு நம்ம எங்கே வீக்காக இருக்கோம் அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாம் ஜான்வரியில் டென்டேட்டிவாக நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் இருக்கக்கூடிய மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மந்த் இருக்கும். ஸோ ஜான் டு ஜூன் 6 months இருக்குது. அரௌண்ட் 180 days கையில் இருக்குது. ஸோ இந்த 180 days நீங்கள் லாங்குவேஜ் பார்ட் ப்ளஸ் ஜிஎஸ் பார்ட் இதெல்லாமே நான் உள்ள டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ டெய்லி இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே வேக்கன்சி இப்போ அடனமும் வந்திருக்கு. ஸோ வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த எக்ஸாமுக்குமே உங்களுக்கு மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் ஜூனில் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதுக்கு நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே காமனான சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு 150 days கம்பைன்டு ஸ்டடி பிளான் மாதிரி கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குரூப் 1 எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் மார்ச்சில் தான் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஜூலையில் எக்ஸாம் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் குரூப் 2 எக்ஸாமும் இந்த வாட்டி இருக்கும். ஸோ இதுக்கு தான் அதிகமான வேக்கன்சி இருக்க போகுது. ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்கான வேக்கன்சிஸு இப்போது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் இருக்கும். மே மந்த் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த இயர் கண்டிப்பாக நம்ம குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ் இதெல்லாமே காமனாக எல்லோரும் அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அண்ட் உங்களுக்கு எதுலெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னோட பர்சனல் சஜஷனாக நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போவுமே எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுற குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் உங்களுடைய டிகிரிக்கு நீங்கள் சப்போஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, அதில் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, இல்லைனா லா படிச்சிருக்கீங்க, லீகல் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு எலிஜிபிள், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த எக்ஸாமில் உங்களுக்கு உங்கள் டிகிரி பேஸ் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கும் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்க எக்ஸாம் எல்லாமே என்னென்ன வருது அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த எக்ஸாம்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டான எக்ஸாம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால, இப்போ அங்கே உங்கள் டிகிரி படித்தவங்க கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோட பர்சனல் சஜஷன். அது இல்லாமல் குரூப் 1, குரூப் 2 அதுதான் உங்களுடைய மெயின் எய்மாக இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே காமனாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு 150 days ஸ்டடி பிளான் அண்ட் லாங்குவேஜ் பார்ட்டு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ 2024 என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போலேருந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் நம்மளோட 150 days ஸ்டடி பிளான் அண்ட் புக் லிஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15 டேஸாக பிரிச்சிருப்பேன். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் எந்தெந்த டேஸில் படிக்கணும் அப்படின்றதும், ப்ளஸ் அது கூட என்னென்ன ஆப்டிடியூட் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் அதுக்கான புக் லிஸ்ட் இதெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம இதை பற்றி. ஸோ இதில் உங்களுக்கு டே 1லேருந்து டே 150 வரைக்குமே நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்றத இதில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ 2 வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் இல்லைனா 2 சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இந்த பிளான் இருக்கும். அண்ட் என்னென்ன படிக்கணும் அப்படின்றதும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 150 days ஸ்டடி பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஒரு ஃபேஸ்க்கு 15 days அதில் 2 வாரம் எடுத்துக்கோங்க. ஸோ 14 days நீங்கள் கரெக்டாக படித்து முடிக்கணும்.
முடிச்சுட்டு ஒரு டே வந்து உங்களோட டே. ஸோ 1 டே கண்டிப்பாக பிரேக் எடுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஸோ 1 டே பிரேக் எடுத்துக்கோங்க. அப்போ தான் திரும்ப உங்கள் மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி திரும்ப நீங்கள் இன்னும் எஃபெக்டிவாக படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளான் ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, இல்லை ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாராலையும் மினிமம் வந்து ஒரு 4 hours வந்து நீங்கள் படித்தா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த 4 hours ஒரு 2 hours இந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு, 1 hour ஆப்டிடியூட் கண்டிப்பாக பாருங்கள், அண்ட் 1 hour வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் புக் லிஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கு நீங்கள் அடிஷ்னலாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. மற்றபடி பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி மற்ற எல்லா யூனிட் 8 யூனிட் 9 இது எல்லாத்துக்குமே வந்து 90% வரைக்கும் நமக்கு சமச்சீர் புக் போதுமானதாக இருக்கும். ஸோ சமச்சீர் புக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எந்த புக்குமே ரெஃபர் பண்ணாதீங்க. ஸோ சமச்சீர் புக் தான் வந்து பேசிக் ஸ்டாண்டர்ட் புக்கு. அது படித்தாலே உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு தேவையான ஒரு 70% உங்களுக்கு கவர் ஆகிடும். அது தவிர்த்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணணும் அண்ட் சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் அதுக்கு போகணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு டெய்லியுமே இருக்கணும். டெய்லி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்டில் என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் ஒன் டைம் பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு சோர்ஸ் புக்ஸ் வந்து சமச்சீர் கல்வி புக்ஸ் ஃபார் சப்ஜெக்ட்ஸ். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் அதுக்கும் வந்து நீங்கள் பேசிக்காக கான்செப்ட்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப் வீடியோஸ் பார்த்து புரியுது அப்படின்னா அது பார்க்கலாம், இல்லை சமச்சீர் புக்லேயும் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் பேசிக்காக ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் நல்லா வந்து ஒரு 5 years கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே ஆப்டிடியூடில் 25க்கு 23 உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 25 எய்ம் பண்ணுங்கள். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் லைக் பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8 யூனிட் 9 தான் உங்களுக்கு ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி ஒரு 1 hour ஆச்சு பாருங்கள். நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டெய்லி கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் டைமில் நமக்கு ரிவிஷன் பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. வாஸ்ட் டெய்லி என்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஆப்டிடியூட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ பாலிட்டியில் வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க, பேசிக்ஸ்லேருந்து கேட்பாங்க, ஆர்டிகல்ஸில் பேஸ் பண்ணி கேட்பாங்க, ஷெடியூல்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாலிட்டி வந்து ஃபேக்ட்ஸ் மாதிரி தான், அதனால் கண்டிப்பாக வந்து இதில் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ பாலிட்டி நல்லா படிச்சுக்கோங்க. பாலிட்டிக்கு மட்டும் கண்டிப்பாக வந்து லக்ஷ்மிகாந்த் புக் வச்சுக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து சமச்சீர் கல்வி புக்ஸே வந்து போதுமானதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐஎன்எம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். யூனிட் 8 யூனிட் 9 இதெல்லாம் வந்து அதிகமாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷனில் நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணுற மாதிரி கொண்டு போக முடியும். ஓகேங்களா? இப்போது இது ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் அப்டேட்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் குவிஸ் சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பேஸ்டாகவும் டெஸ்ட் சீரீஸ் போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜ் பார்ட் பொறுத்த வரைக்கும் டெய்லி வந்து ஒரு 1 hour லாங்குவேஜுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்க ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6th புக்கில் ஒவ்வொரு இயலாக படிச்சுட்டே வாங்க. ஸோ 6thலேருந்து 12th புக் வரைக்கும் கண்டிப்பாக பார்க்கணும். 10th புக் வரைக்கும் ரொம்ப நல்லாவே படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜென்ரல் தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமச்சீர் கல்வி புக்ஸு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் ரொம்ப வந்து இங்கிலீஷ்க்காக ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதாவது குரூப் 2க்கு மட்டும்தான் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது. ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போதைக்கு ஜிஎஸ்ஸை நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கிட்ட வரும்போது ஜென்ரல் இங்கிலீஷ் 2-3 monthஸில் ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் கைட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஜிஎஸ் பார்ட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க.
குரூப் 4 தான் என் எய்ம்னு இருக்கவங்க ஜென்ரல் தமிழில் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஜென்ரல் தமிழுக்காக ஃபோக்கஸ் பண்ணணும். 6th-லேருந்து 10th புக்கு ரொம்ப அதிகமாகவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 11th 12th பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ப்ளஸ் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து கொஷின் எப்படி கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து இங்கிலீஷில் த ஹிந்து நியூஸ் பேப்பர், தமிழில் ஃபாலோ பண்ணுறவங்க தினமணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏதாவது ஒரு மந்த்லி கம்பைலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேர்வு பெட்டகம் வெப்சைட்டு அவங்களோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு வேறு எது வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணுதோ, உங்களுக்கு எது படிக்க பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போலோ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து புக் சோர்சஸ். இப்போது இந்த பிளான் நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்கேன்ல இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து டே 1 வந்து நான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ப்ரீஆம்பிள், ஓகேங்களா, ரெண்டுமே வந்து ஈஸியான டாபிக்ஸு, பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி கொஷின் வரக்கூடிய ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன புக் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதில் வந்து ஒரு 3 சாப்டர் கொடுத்துருப்பாங்க. கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதாவது பாலிட்டியோடைய பேசிக்ஸு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கவர் ஆகிருக்கும். எக்ஸப்ட் இந்த பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஷெடியூல்ஸ், இந்த மாதிரி சில டாபிக்ஸ் தவிர உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே இங்கே கவர் ஆகிருக்கும். ஒவ்வொரு லைனுமே அதில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ லைன் பை லைன் நீங்கள் படிச்சுட்டு வரணும் இந்த சாப்டர்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து கண்டிப்பாக நமக்கு இந்த பார்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 கொஷினாவது மினிமம் கேட்பாங்க. ஈஸியாக நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கேட்க மாட்டாங்க. பட் படிக்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம படிக்கணும். ஓகேங்களா? அந்த பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஷெடியூல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், சோர்சஸ் பாரோடு, ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்து நம்ம சமச்சீர் கல்வி புக்கில் அதிகம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்காக பாலிட்டிக்கு இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். தமிழில் படிக்கிறவங்க பிரகதீஷ் பப்ளிகேஷனோடைய இந்திய அரசியலமைப்பு புக் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் எம் கார்த்திகேயன் அவங்களுடைய புக்கும் தமிழில் இருக்குது. உங்களுக்கு எந்த புக்கு இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ப்ளஸ் 10th புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் சாப்டர் 1 நீங்கள் படிக்கணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிக்கணும், அது எந்த புக்ஸை படிக்கணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒரு ஆப்டிடியூட் டாபிக் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு டே 4 வந்து யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். டே 5 சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கீங்களா? இதுக்கும் நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக் தான் அதிகமான டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வாரம் பொறுத்த வரைக்கும் படிக்க வேண்டியது வந்து 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டரும், 12th சோஷியல் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டரும் நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்கள். 5 நாள் படித்ததை 6வது நாள் ரிவிஷன் பண்ணுங்கள். 7வது நாள் அது ரிலேட்டடான டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதை ஆன்சர் பண்ண முடிஞ்சால் வெல் அண்ட் குட், நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. முடியணும்னா திரும்ப அதை ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே 8க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டே 8 பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களின் வருகை, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். இந்த டாபிக் வந்து நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கும். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக் வந்து இந்த டாபிக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படித்து முடிச்சுட்டு நீங்கள் 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 2ல் இந்த சாப்டர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம யூடியூப்லேயே வந்து இந்த ஆங்கிலோ மைசூர்வா, மராத்தாவாஸ், பேட்டில் ஆஃப் பிளாசி, இது எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸோடைய லிங்க்கும் வந்து உங்களுக்கு இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள், நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிட முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக் நீங்கள் ஐஎன்எம் படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அது ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா திரும்ப ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 15 days வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, வெளியே போயிட்டு வாங்க, படத்துக்கு போயிட்டு வாங்க, ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், மைண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. படிக்கும்போது உங்களை ரொம்ப ஐசோலேட் பண்ணிக்காதீங்க. இப்படியே தனியாகவே இருந்துட்டு யார் கூடயும் பேசாமல் வெளியே போகாமல் அப்படி வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் கொண்டு போக முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டேபிள் மைண்டாக ஒரு நார்மலாக இருந்தால் தான் நம்ம ரொம்ப நாளுக்கு நம்ம ப்ரிப்ரேஷனை கொண்டு போக முடியும். இல்லைனா வந்து அப்படியே இதுவே வந்து நமக்கு ஏதோ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ எக்ஸாம்ஸ் படிக்கிறது வந்து நமக்கு ஒரு நாள் டாஸ்க் கிடையாது. இதை வந்து கண்டினியூஸாக நம்ம ஒரு 6 months பண்ண போகிறோம். அதனால் உங்களை நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வாங்க. அண்ட் படித்ததை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு
ஏதாவது குரூப்பும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களை வந்து கொஞ்சம் கனெக்டடாக வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியறதுக்கு நல்ல சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த வீக் 3 அதாவது ஃபேஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இந்தியன் பாலிட்டியோடைய கண்டினியூஷன், அதாவது ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த நாள் படிக்கிறத கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா வந்து பாலிட்டி நீங்கள் திரும்ப 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 ரிவைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஏன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் பாலிட்டி சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நமக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுனால திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கண்டிப்பாக கொஷின் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர்டிகல் 12 to 35. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு 2 நாள் கூட டைம் எடுத்துகிட்டு நல்லா படிங்க. அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க ஆர்டிகல்ஸும் டைரெக்டாக கொஷின் கேட்பாங்க. இதில் வந்து ரொம்ப வந்து டீட்டெயிலாலாம் உள்ளே இருக்க ப்ரொவிஷன்ஸ் அதிகமாக கேட்கறது இல்லை. என்னென்ன ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க, அது வந்து காந்தியன் பிரின்சிபலா, லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபலா, இல்லை சோஷியல் பிரின்சிபலா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அமெண்ட்மெண்ட், இதில் அமெண்ட்மெண்ட்லாம் நிறைய வந்திருக்கும். ஸோ எந்த அமெண்ட்மெண்ட்டில் எந்த ப்ரொவிஷன் வந்துச்சு, எதில் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஈஸியானது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதை முடிஞ்ச அளவுக்கு மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்கும். அதை வந்து மக்கப் பண்ணி முடிச்சிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் இந்த வீக்குக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் கொடுத்துருப்பேன். இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் எந்த அளவுக்கு குறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்கு இந்த இதுக்கும் சாப்டர்ஸ்க்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும். ஏன்னா நமக்கு சமச்சீர் புக்ஸில் அந்தளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ 10th சோஷியல் சயின்ஸ் புக்கு, 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் வால்யூம் 1 ப்ளஸ் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கு, இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் போட்டிருக்கிறேன். ப்ளஸ் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து வேணும் அப்படின்னா ஏற்கனவே இது வந்து ஒரு 10 ஃபேஸுமே தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெஷலாக இந்த சாப்டருக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதே மாதிரி சயின்ஸ் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். திருக்குறளுக்கெலாம் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கும், அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜியாகிரஃபி, யூனிட் 8, ஹிஸ்ட்ரி அண்டு இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன சாப்டர் ரெஃபர் பண்ணணும், சயின்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ சயின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் டைம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அதனால தான் சயின்ஸ் வந்து லாஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பிளான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கையில் கொடுத்துட்றேன். உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாள் முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒவ்வொரு வாரமும் முடிச்சுட்டு எனக்கு இந்த டேலேருந்து இந்த டே வரைக்கும் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ முடிச்சிட்டு வரீங்க அப்படின்றது உங்களுக்கும் ஒரு செக்கிங் மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கும் வந்து பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. January 1 வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண வேண்டியவங்களும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.